ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் லார்ட் கணேசா மெசேஜ். ஸோ அவருடைய மெசேஜ் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கார். டிட்டர்மினேஷன். ஸோ நீங்கள் இன்றைக்கி ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ உங்களுக்குள்ள ஒரு நிறையா எனர்ஜியை வந்து அவர் கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ எந்த ஒரு காரியத்துலேயும் கண்ணு கருத்துமாக வந்து இருக்க போகிறீங்க. ஓகே, ஸோ ஃபோக்கஸ்டாக வந்து உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ரெட் கலர் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எனர்ஜி வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, உங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வந்து கிடைக்கும். அண்ட் ஸோ பிளாக்கேஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்றைக்கி ரிமூவ் ஆகும் சொல்லலாம், ரைட்? உங்களை சுற்றி இருக்கிற பிளாக்கேஜஸ் இல்லை ட்ராமாஸ் அதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் தாண்டி விலகி வருவீங்க அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ரெட் கலர் வந்து ஃபஸ்ட்டு சக்ராவுடைய கலர், பேஸ் சக்ரா. அதனால் உங்களோட எனர்ஜி அது வந்து எப்படி சொல்கிறது, அதில் தான் வந்து இன்றைக்கி அதிகமாக உங்களுக்கு ஒரு கவனம் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸ்ட்ராங் ஆக போகுது, ரைட்? உங்கள் லைஃபுக்கு எது தேவை ரொம்ப கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட எனர்ஜி. ஓகே, நீங்கள் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். உங்களுடைய கடமைகள், உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட கடமைகள் இருக்குது, அதெல்லாமே பார்க்கணும். நமக்கு என்ன தான் கவலைகள் இருந்தாலும் நமக்கான கடமையை வந்து நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு புரிதலை வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குறாரு. அண்ட் ஆல்சோ அதை செய்யக்கூடிய எனர்ஜியும் வந்து கொடுக்குறாரு. ஓகே, சம்வாட் ஒரு பயத்தினால ஒரு எனர்ஜி நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் அது எல்லாமே வந்து சரியாகும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் அந்த ரூட் சக்கரா சரியாக இருக்கும்போது அது இந்த உலகியல் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு லைஃப் உங்களை கிரவுண்டட் ஆக்கிக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு டேலண்டடாக உங்கள் ஸ்கில்ஸை வளர்த்துக்க முடியும். எவ்வளோ டேலண்ட் இருக்குது உங்களுக்கு, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். அப்படி எடுத்துகிட்டு போகலைன்ற மாதிரி தான் தெரியுது. அதனால தான் இன்றைக்கி இந்த எனர்ஜி வந்திருக்கு. ஓகே, ஸோ உங்களோட எனர்ஜியை வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு உங்கள் லைஃப்பை வந்து அது லீட் பண்ண போகுது. ஓகே, ஹெல்தி லைஃப்பாக இருக்க போது, அது மாதிரி உங்களுடைய டேலண்ட்ஸில் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் ஒரு கிரவுண்டடாக வந்துட்டு இருக்க போகிறீங்க அப்படின்றது தெரியுது. ஓகே, ஸோ ஒரு ஃபிசிக்கலாகவும் நீங்கள் வந்து சோர்வாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த டேயில் வந்து அப்படி இருக்க போகிறதில்ல. ஃபிசிக்கலாகவும் வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்து இருக்க போகிறீங்க. ஓகே, ஸோ உங்களுடைய உடல்நிலையை வந்து உடல் அண்டு அதில் நீங்கள் அக்கறை வந்து கண்டிப்பாக செலுத்தணும். அது நீங்கள் விரும்பியே ஆகணும். ஓகே, அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. ஸோ உங்களுடைய இந்த உடலை வந்து எப்படி பயன்படுத்துறது, சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை இல்லையா? அது மாதிரி தான் இந்த உடல் இருக்கணும். இருந்தால் தான் வந்து நிறைய விஷயங்களையும் செய்ய முடியும், சாதிக்க முடியும். நம்மளால் ஆக வேண்டிய காரியம் இயற்கை வச்சுருப்பாங்க, ரைட்? அதை வந்து செஞ்சு தான் ஆகணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த உடல்நிலையை கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. யூ டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி ஆல்சோ, ரைட்? ஸோ உங்கள் உடலை வந்து கவனிங்க. கண்டிப்பாக அதை வந்து ஒரு கவனிக்காமலே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். கவனிங்க. ஓகே, இவர் பாருங்கள் மேலெல்லாம் ஏதோ பண்ணியிருக்காரு. அது மாதிரி நீங்களும் உங்களை கூட அலங்காரம் பண்ணிக்கலாம், வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு. ஃபைன். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா? நம்ம உடலை நம்ம அழகாக பேணி காக்கும்போது, மூச்சு பயிற்சி, எக்ஸசைஸ், வாக்கிங், ஸோ நமக்காக நம்ம செய்யும்போது, சில விஷயங்களை செய்யும்போது அது வந்து அதுவும் ஒரு லவ் தான். ஓகே, அதுவும் ஒரு ஹாப்பினஸை வந்து கொடுக்க தான் செய்யும், சரியா?
ஸோ இவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஃபீலோட ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவர் வந்து உங்களுடைய ஹெவினஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவார் உங்கள்கிட்டருந்து. இன்றைக்கி ரிமூவ் பண்ண போகிறாரு. ஓகே, அதனால் நீங்கள் வந்து ஒரு ஜாய்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் உங்களை வந்து அவர் வச்சுருக்க போகிறாரு அப்படின்றது தெரியுது. ஸோ ஓப்பனப்பாக இருங்க. எல்லா வர்ற பாசிபிலிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க, உங்களை நோக்கி வர்ற வாய்ப்புகள் எல்லாம். ஓகே, அண்டு உங்களுடைய ஸ்டெபிலிட்டி இருக்கு இல்லையா, அதோட இன்னர் ஸ்ட்ரென்த்து அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய ஒரு டேவாக வந்து இருக்க போகுது. ஸோ என்னைக்கோ நீங்கள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணால் கூட இங்கே செல்ஃப் லவ் நான் அதை அப்படி தான் பார்க்க முடியுது. ஒரு செல்ஃப் லவ் இருக்கும், இதோட அப்படியே ஒத்து போகுது, ரைட்? ஸோ எப்படி உங்களை கேர் பண்ணி எப்படி வர்றது அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு நிறையா ஓடும். எதை பண்ணி நான் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது. ஓகே, அண்ட் நிறைய வருஷங்களாக கூட சில விஷயங்களுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு ரிசல்ட் வருது, பாசிட்டிவ் ரிசல்ட். அங்கே ஒரு நியூ பிகினிங் தெரியுது. அண்ட் மோரோவர் உங்களுடைய இன்ட்யூஷனை வந்து பயன்படுத்துங்க. ஓகே, ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் இருக்குது, 7 ஆஃப் பென்டக்கிள். சில பேர் ஏதோ ஒன்று புதுசாக ஆரம்பிக்கணும், மணி வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப காலமாக உங்களுக்கு வராமல் இழுத்தடிச்சிட்டே இருக்குது. பொறுமையாக இருக்கீங்க நீங்களும், பட் அந்த மணி வந்து உங்களுக்கு வரும். அந்த ஒரு நியூ பிகினிங் இருக்கும். ஓகேவா? ஸோ மணி வந்தோடனே செலவு பண்ணிடாமல் என்ன பண்ணுங்கள், எதை ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்களோ அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவும் உங்கள் பர்சன் வந்து வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு நியூ பிகினிங்காக ஒரு ரீயூனியனை பற்றி அதிகமாக யோசிக்கிறாங்க அப்படின்றத பற்றியும் சொல்ல முடியும். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெடினஸ் வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, இங்கே ஒரு கமிட்மெண்ட்டு தெரியுது, ரீயூனியன் தெரியுது. ஓகே, அண்டு சில பேருக்கு வந்து டிவோர்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா பார்த்துட்ருக்கவங்க மேரிடாக இருக்கலாம். டிவோர்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடச்சி நீங்கள் ஹாப்பியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சில பேர் டிவோர்ஸ் ஆனவங்க உங்களுக்கு இருக்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் சேர்ந்து வாழணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பும் இங்கே தெரியுது. ஸோ ஒரு ரீயூனியனையும் பார்க்க முடியுது. ஓகே, குழந்தை காரணமாக நீங்கள் மறுபடியும் சேர்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது சில பேருக்கு. யாருக்கு பொருந்தது பாருங்கள், பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? பொருந்தலைன்னா விட்டுருங்க. அண்டு சின்ன பசங்க இங்கே கொஞ்சம் எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் பேர் படிக்கிற பசங்க, கொஞ்சம் பேர் வந்துட்டு லவ் ரிலேஷன்ஷிப்பில் வெயிட் பண்ணுறவங்க, சில பேர் கமிட்டட், மேரிட், டிவோர்ஸ். இந்த மாதிரி எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் தனித்தனியாக தெரியுது. ஓகே, ஸோ சில இங்கே படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புதுசாக வந்து படிப்பீங்க கோர்ஸு. அண்டு கரியர் ரிலேட்டடாக ஜாபில் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கான புதிய வாய்ப்புகள் வரும். ஓகே, நீங்கள் அந்த டீமை வந்து லீட் பண்ணுவீங்க, அதுக்கான ஐடியாஸை வந்து கேதர் பண்ணுவீங்க. ஓகே, இல்லை அந்த ஒரு சிலர் வந்து அதை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். இல்லை உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு எப்படிப்பட்டது அப்படின்ற ஒரு அலசி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் எனிஹோ உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் விரும்புகிற மாதிரியான ஒரு ப்ராஜெக்டோ கரியர் இல்லை ஜாப் ஏதோ ஒன்று நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு அமையும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ ஒரு சரியான பாதை வந்து உங்களுக்கு தெரிய வரும். சில பேர் வந்து உங்களுடைய ஓல்டு ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணலாம். ஆஃப்டர் அ லாங் பிரேக் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு ஃபார் சம் உங்கள் பர்சன்ட்டேருந்து மெசேஜ் கால்ஸு வரலாம். ஓகே, ஒரு உண்மையை புரிஞ்சு அவங்க வந்து மெச்சூர்டாக நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்காக வர்றதுக்கான வாய்ப்பும் இங்கே இருக்குது. அதை பற்றி சில பேருக்கு உங்கள் பர்சன் உங்களை வந்துட்டு ஸ்பை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னும் சொல்லலாம். அண்டு வாட் அபவுட் யூ அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய ஹார்ட் பிரேக்கில் இருந்து நீங்கள் வெளியேறீங்க, ரைட்? கரியரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் அதிகமாகவே காத்துட்ருக்கு. ஒரு விதை இப்போ தான் விதைக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க.
அது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு அபண்டன்ஸ் வந்து கொடுக்க போகுது. ஒரு நல்ல பொசிஷன், ப்ரமோஷன், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். ஸோ நீங்கள் எப்போ இந்த ஹார்ட் பிரேக்லேருந்து இப்படி மூவ் ஆகுறீங்களோ அப்போ வந்துட்டு மூவ் ஆகி நீங்கள் விதைக்கிறீங்கன்னே தெரியுது. அதில் வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் வந்து சில பேருக்கு இந்த சிச்சுவேஷன் பொருந்தும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து 2 கார்டு இருக்குது. 4 ஆஃப் பெண்டக்கிள், கிங் ஆஃப் கப்ஸ். ஒரு சிலர் வந்து ஒரு பயம் இருக்குது. உங்கள் பர்சனுடைய அந்த ரிலேஷன்ஷிப், அவங்க ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப கேரிங்கானவங்க, கமிட்டடாக, லவபிளாக இருப்பாங்க, நான் அவங்கள விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் வந்து இருக்கலாம். அந்த மாதிரி தெரியுது. அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. அண்டு மணி ரிலேட்டடாகவும் சில பேர் வந்து உங்கள் பதவியை பாதுகாக்கணும்னு நினைக்கலாம். ஒரு சில பயம் இருக்கலாம். ஆனால் லார்ட் கணேஷா இருக்கார் இல்லையா, அவர் வந்து உங்களுக்கு உங்கள் எனர்ஜியை வந்து ஸ்ட்ராங் பண்ணி தருவார் இன்றைக்கி அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. இங்கே ஜஸ்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு சரியான திசை காட்டப்படும் அப்படின்ற வார்த்தை வருது. மோரோவர் உங்கள் சிச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகும் அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது. ஸோ தட் ஒரு ஹாப்பினஸ் இருக்கலாம். சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஒரு செலப்ரேஷன், சிரித்து பேசுகிறது, இல்லை வெளியே போகிறது சம்வாட் இருக்கலாம். அது மூலமாக உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக ஒரு எனர்ஜி வந்து தெம்பு வந்து கிடைக்கும் அப்படின்னும் சொல்ல முடியும் சில பேருக்கு அது. ஓகே. எனிகோ ஆல்மோஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே. எஸ், எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம் நடக்க போகுது. அது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்குது. ரியூனியனும் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டும் பார்க்க முடியுது. நியூ பிகினிங்கும் பார்க்க முடியுது. ஓகே. பட் அட் த சேம் டைம் இந்த ஹார்ட் பிரேக், பாஸ்ட்டு க்ரீவன்சஸ், அதிகமான ஹார்ட் பிரேக், எப்படிப்பட்ட ஹார்ட் பிரேக்காக இருந்தாலும் சரி, அதுலேருந்து நீங்கள் விலகுவீங்க அப்படின்றதும் தெரியுது. ஓகே. உங்களுக்கான ஒரு புதிய பாதையை வந்து காட்டுறாரு. ஓகே. லார்ட் கணேஷா. ஓகே, ஃபைன். ஸோ வேறு சம்மோட் என்ன இதில் பார்க்கலாம். எனிதிங் எல்ஸ்? ஒரு 3 கார்ட்ஸ் மட்டும் எடுக்கலாம். நான் இது எடுக்கணும்னு நினைக்கவே இல்லை, அவங்களே வராங்க. ஓகே. 1. ஆஹா 2. லவ் ரிலேட்டடாக வந்து மெசேஜஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. யூனிவர்ஸ். 2. Please Spirit, give me one more message. 3. What is this message? Pin. நியூ ஜாப், கரியர். வாவ். ஸோ கண்டிப்பாக இங்கே நியூ ஜாப் இருக்குது, ப்ரமோஷன் இருக்குது, கரியரில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. someone will try to make you do something against your will. தூண்டலாம் சில பேர். அது எந்த அளவுக்கு சரியானது அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய சக்திக்கு மீறி உங்களை செயல்படுத்த செய்யலாம். அது கவனமாக இருங்க. நல்லதா அது தேவையா தேவையில்லைன்றதை பார்த்துக்கோங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. ஓகே. கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெயிட்டிங். அண்ட் another place in another where you are one eternal soul. For that you will find true bliss. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதை வந்து ஒரு மரியாதை கொடுங்க. பழசையே நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்க வேண்டாம். ஓகே. ஸோ தட் ஒரு உண்மையான அந்த பிளிஸ் அப்படின்னா பரவசம் அப்படி சொல்லலாம், அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். இருக்கிற இடத்துக்கு மரியாதை கொடுத்து அதில் ஒரு இன்வால்வ் ஆகும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஓகே. லாஃபர் இஸ் த பெஸ்ட்டு தெரப்பி. சிரிக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய நோய்களை, மனநோய்களை கூட குணப்படுத்தும். ஸோ ஹேவ் சம் ஃபன் டுகெதர். அது இருக்குது இன்றைக்கி. ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ கொலீக்ஸ் கூடயோ சம்வாட் ஃபன் பண்ணுங்கள். அண்ட் ரிமெம்பர், லவ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹீலர். ஸோ மற்றவங்க மேலே அன்பாக இருக்கிறதே வந்து, நீங்கள் அன்பு கொடுக்குறதே வந்து அதுவே ஒரு ஹீலிங் தான்.
ஸோ அந்த அன்பே வந்துட்டு ஒரு ஹீலர் தான், உங்களை குணப்படுத்தும். When you pass from this world, you take nothing with you but your soul and the memories you have shared with those you love. இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது எதையும் நம்ம கையில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. ஆனால் நம்மளுடைய சோலோ அந்த மெமரிஸ் இருக்கு இல்லையா, மற்றவங்க கூட நம்ம ஷேர் பண்ணிக்கிட்ட லவ் மெமரிஸ் அதுதான் கூட வரும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.